ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மேம் கிச்சன்ல ஒரு புரோட்டீன் ரிச் லட்டு எப்படி பண்றது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இது வளர்ந்த குழந்தைகளுக்கு இந்த லட்டு டெய்லி கொடுத்தோம்னாக்க நல்ல ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைகள் ஸ்கூல் விட்டு டயர்டா வர டயத்துக்கு இதுல ஒரு லட்டு கொடுத்தோம்னாக்க ஆசையா சாப்பிடும். அதே சமயம் நல்ல ஹெல்த்தியா ஃபீல் பண்ணலாம். முடி வளர்ச்சிக்கும் நல்லது. இந்த லட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்டு முடிய கொட்டாது. சுகர் இருக்கிறவாளுக்கு கூட ஏதோ ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்ததுன்னா இதுல ஒரு லட்டு எடுத்து சாப்பிடலாம். சுகர் அதிகமாகாது. அதே போல கண்ட ஸ்வீட்டை வாங்கி நம்ம கடையில கொடுக்காம இதை செஞ்சு கொடுத்துட்டோம்னாக்க குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவோம். வாங்க இப்ப இந்த லட்டு எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியா இருக்கும். அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட. ஒரு அரை மணி நேரம் மெனக்கட்டோம்னாக்க ஈஸியா பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் அடுப்பில் போட்டுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக தேங்காயை உடச்சி துருவின துருவல் தான், ட்ரை கோகோனட்லாம் இல்லை. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். அப்போ தான் 1 மாதம் ஆனால் கூட இந்த லட்டு வீணாக போகாது ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டோம்னா வீணாவே போகும். எடுத்து கொட்டிடுவேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கடையில் வறுத்த வேர்க்கடலையை கூட வாங்கி இதில் போட்டுக்கலாம். ஆனால் உப்பு போட்டு வறுக்காத வேர்க்கடலையாக இருந்ததுனாக்க தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டிருந்தாக்கா அப்புறம் இந்த லட்டுக்கு கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உப்பு போடாத வேர்க்கடலையாக இருந்ததுனாக்கா வாங்கி இதில் போட்டுக்கலாம். இருந்தால் கூட நம்ம வறுத்து போடுற அளவுக்கு அதில் அவ்வளோ டேஸ்ட் வருமானது சந்தேகம்தான். இந்த அளவுக்கு செவக்க வறுக்கணும். அப்போ தான் அது நல்லா உள்ள வரையிலும் வறுபடும். இல்லைன்னா மேலே மாத்திரம் வறுபட்டா மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே பச்சை வாசனையாக இருக்கும். அதனால் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுக்கணும். இது தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கணும். தோலை எடுக்கணும், அதனால தனியாக கொட்டிக்கணும். பாதாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். அது பாதி வறுபட்டதும் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி போட்டுக்கோங்க. என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது, அதனால் கொஞ்சமாக போட்டுருக்கேன். இந்த அளவுக்கு செவக்க வறுபட்டதும் தேங்காய் வறுத்த கொட்டின தட்டிலே போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி பயத்தம்பருப்பு, முழு பயிர் இருந்தால் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் பயத்தம் பருப்பாக போட்டுக்கேன். உங்கள்கிட்ட முழு பயிர் இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. பயத்தம் பருப்பை நல்லா செவக்க வறுத்து பொடி பண்ணி போடுறது இந்த லட்டு நல்லா வாசனையாக இருக்கும். வறுத்த பயத்தம் பருப்பையும் தனியாக ஒரு தட்டில் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீடு போட்டுருக்கேன். இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஒமேகா 3 இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைகளுக்கு பெரியவாளுக்கு எல்லாருக்குமே நல்லது. இது நல்லா படபடன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பாதாம்லாம் வறுத்து கொட்டின அந்த தட்டிலேயே போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். எல்லாமே உடம்புக்கு நல்லது தான், ப்ரோட்டீன் தான். இந்த எள்ளும் நல்லா படபடன்னு பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த பாதாம் கொட்டின தட்டிலேயே இதையும் கொட்டிக்கலாம். பொரிஞ்செடுத்து இதையும் எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். வறுக்கடலை ஒரு 2 ஸ்பூன். இதை இந்த சூட்டுலேயே பரட்டினாலே போதும். தனியாக வறுக்கணுன்றதில்ல. அடுப்பு இந்த வானல் சூட்லேயே வறுபட்டு, இதுவும் வறுபட்டு எடுத்து இதையும் எடுத்து அந்த பாதாமோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பம்கின் சீட்ஸ் போட்டுருக்கேன். இதெல்லாம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வறுபடுறதுக்குள்ளே வேர்க்கடலையில் உள்ள தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவு செவந்ததும் வேர்க்கடலையோட கொட்டிக்கலாம். ஆறட்டும். பயத்தம்பருப்பு எல்லாத்தோடையும் போட்டு பொடி பண்ணோன்னாக்கா கொஞ்சம் கரகரன்னு வாயிலுக்கு அடிப்படும். அதனால் ஃபஸ்ட்டு நைஸாக பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாம் வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு பல்ஸ் மோடில் பொடி பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ஏலக்காவை தோலை எடுத்துகிட்டு இதோட போட்டு பொடி பண்ணிக்கலாம். இந்த ஏலக்காயை தோலை உரிச்சிட்டு இந்த பயத்தம்பருப்போடையே சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம்.
இந்த அளவுக்கு வழவழன்னு பொடி பண்ணினோன்னா தான் வாயில் ரொம்ப பருப்பு கடிபடாமல் இருக்கும். எல்லாத்தோடையும் சேர்த்து பொடி பண்ணினோன்னாக்கா பயத்தம்பருப்பு அவ்வளோவா பொடிப்படாது, அங்கங்கே பல்லில் கடிப்படும். அப்புறம் இந்த பொடிச்சதை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக பாதாம், பொட்டுக்கடலை, ஃப்ளாக்ஸீடு எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கலாம். எள்ளை மாத்திரம் லாஸ்ட்டாக பொடி பண்ணிக்கலாம். எள்ளு இது கூட போட்டோம்னாக்கா ரொம்ப மாவாயிடும், அதனால் அது தனியாக பொடி பண்ணிக்கலாம். இந்த பாதாம் கூடயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பம்கின் சீடு, வேர்க்கடலை ரெண்டையும் போட்டுட்டு பல்ஸ் மோடில் தான் பொடி பண்ணணும். இது எல்லாத்தையுமே ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதுபோல் அரைச்சோன்னா எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிடும். அதனால் பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் நொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக எல்லையும் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்றிட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவு பொடியானா போதும். இந்த எல்லையும் இந்த பொடி பண்ண மாவோடையே போட்டுட்டு தேங்காயை பொடி பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுருந்தாலே நல்லாயிருக்கும். இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுன்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் அளந்து தான் போடணுங்கிறது இல்லை, இன்னொரு கைப்பிடி கூட வேணுன்னா போட்டுக்கலாம், நல்லது தான் உடம்புக்கு. அந்த நெய்யிலேயே ஒரு 20லேருந்து 25 பேரிச்சம்பழம் கொட்டையை எடுத்துட்டு போட்டுக்கலாம். அதையும் அதுலேயே நல்லா பெரட்டிட்டு அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்க வேண்டியது. இந்த பேரிச்சம்பழத்தை மாத்திரம் போட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். திராட்சையெல்லாம் அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். இந்த திராட்சையை நம்ம மிக்சியில் பொடி பண்ண வேண்டாம், பாதி திராட்சையை வந்து எடுத்து போட்டுருக்கேன். பேரிச்சம்பழத்தையும் பல்ஸ் மோடிலே போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். திராட்சை பேரிச்சம்பழத்தோடு சுத்தாமல் முழுசாக போடுறதே நம்ம லட்டு சாப்பிடும்போது வாயில் அங்கங்கே கடிபடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பேரிச்சம்பழத்தையும் நல்லா சுற்றி எடுத்துன்னு வந்தாச்சு. அதையும் நம்ம பொடி பண்ணின மாவோடு போட்டுக்கலாம். பேரிச்சம்பழத்தையும் போட்டு நல்லா அதில் கலந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஸ்வீட் போகாத மாதிரி இருந்ததுனாக்கா மறுபடியும் கொஞ்சம் பேரிச்சம்பழம் போட்டு மிக்சியில் சுற்றிட்டு அதில் போட்டு கலந்துக்கலாம். நமக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இதில் வெல்லம், நாட்டு சர்க்கரை எதுவும் போடலை, வெறும் அந்த பேரிச்சம்பழத்தோட ஸ்வீட்டு தான். அதனால் கொஞ்சம் கூட குறைச்சி போட்டு பண்ணினா தான் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவா. நீயா டேட்ஸை சாப்பிடு, பாதாம் சாப்பிடுன்னா குழந்தைகள் சாப்பிடாது. அதனால் இது போல் செஞ்சு வச்சிட்டோம்னாக்கா ஆசையாக விரும்பி சாப்பிட்டுடும் குழந்தைகள். எள்ளு வாசனையோட பயத்தம்பருப்பு வாசனையோட சூப்பராக இருக்கும் இந்த லட்டு. நல்ல ஹெல்த்தியான லட்டு ரெடியாக எடுத்து இது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பெரியவா வயசானவா பல்லு இல்லாதவா கூட சாப்பிடலாம் ஈஸியாக. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.